ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே வியாழன் வரமாக உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தருவேன். சில பேரை உன் வாழ்க்கையிலேருந்து நான் விலக்கி வச்சிருக்கேன் தான். ஆனால் என்ன காரணம்னு கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. ஏன் சாயப்பா, நான் அவங்க எல்லாரோடையும் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு இப்போது வேண்டுமானால் உனக்கான விஷயங்கள் உனக்கு புரியாமல் உன்னை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் நடக்கிறதும் நடந்ததும் எல்லாமே உன் நன்மைக்காக தான் என்பதை காலம் உனக்கு புரிய வைக்கும் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்டும் நான் ஒரு விஷயத்தை செய்யலைனா அது முழுக்க முழுக்க உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த காலத்திலும் உன்னை துன்பத்தில் ஆழ்ந்து விடவோ விழுந்து விடவோ நான் விட்டுட மாட்டேன். உன்னுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் நல்லதாக மாற்றித் தருவேன் என என்னை நம்பு என் செல்லமே. நீ என்னை பார்க்குற இந்த நொடியிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகும்படி உனக்கான விஷயங்களை சீக்கிரம் நடத்த போகிறேன். நாளைய வியாழன் நாளானது உனக்கான விடியல் நாளாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான சம்பவமும் நல்லபடியாக நடந்து முடியும். நீ நேசித்த உறவு உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லையே என கவலை கொள்ளாதே என் செல்லமே. உன்னுடைய அன்பையும் அருமையையும் அக்கறையையும் மற்றவர்களுக்கு புரிய வச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒருவனை சுலபமாக வீழ்த்தி விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் அதை துரோகத்தாலோ ஏமாற்றத்தாலோ செய்யக்கூடாது. நீ உன் வாழ்க்கையில் வளர்ந்து செழித்து முன்னேறி போய் அவர்களை பின்தங்க செய்ய வேண்டுமே தவிர ஏமாற்றியோ துரோகம் செஞ்சோ யாரையும் பின்னால் தள்ளிவிட்டு முன்னால் வரக்கூடாது என் செல்லமே. அதே போலதான் உன்னையும் யாராவது ஏமாற்றி துரோகம் செஞ்சு பின்னுக்கு தள்ளணும் கீழே வீழ்த்தணும்னு நினச்சா உன் சாயப்பாதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. உனக்கு யாரும் இல்லைன்னு நீ நினைக்கவும் வேணாம். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கேன். நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நீ நினச்சதெல்லாம் உனக்கு நடக்கும்படியும் எல்லா நல்ல நிகழ்வுகளையும் உன் வீட்டில் நடத்தி தர வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு. எல்லாருமே உன் மனசை காயப்படுத்துகிற விதத்திலேயே நடந்துக்கிறாங்களே நினச்சி வருத்தப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது உனக்கு நல்லது. அப்போதுதானே உன்னால் நிம்மதியாக மன அமைதியோடு உன் வாழ்க்கையை வாழ முடியும். உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ எந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எதை செஞ்சாலும் என்னையே மனசில் நிறுத்திக்கிட்டு உன் வேலைகளை செய். அதில் நீ வெற்றி அடையும்படி உனக்கு நான் வழிகாட்டுவேன் என் செல்லமே. எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் என்னிலும் காண்பவனாக தான் உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ ஒருபோதும் எதையும் இழந்து விடும்படி நான் சும்மா விட்டுட மாட்டேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ தவறு செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கும் உன் சாயப்பா நான் சொல்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் கோபப்பட்டு நீ ஜெயிச்சிடலான்னு நினைக்காத. ஏன்னா நீ கோபப்பட்டு கத்தும்போது மற்றவர்கள் அதை அமைதியாக தாங்கிக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதனால் உன்னுடைய கோபம் பெருசுன்னு நினச்சிக்கிருவியா என்ன? நிச்சயமாக இல்லை என் செல்லமே. உனக்கு எதிரிலிருந்து உன்னுடைய கோபத்தை பொறுத்து கொண்டு பொறுமையோடு இருந்தார்களே அந்த மனிதரின் பொறுமைதான் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கு. நீ என் பிள்ளையாகிய இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் அவஸ்தைப்படவும் வேண்டாம், அவதிப்படவும் வேண்டாம், அவசரப்படவும் கூடாது என்பதற்காக தான் பொறுமையோடு எல்லா வேலைகளையும் செய்ய சொல்கிறேன். நீ இழந்த பொருளாதாரம் சீக்கிரமே உனக்கு திரும்ப கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையோடு இரு என் செல்லமே. நீ உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செய்ய போய் எதையாவது இழந்துவிடக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது. இத்தனை நாட்கள் பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? நம்பிக்கையோடு இன்னும் சில நாள் பொறுத்திரு. நீ இழந்ததெல்லாம் மீண்டும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் மனதை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை உனக்கு அமைஞ்சிட்டாங்கன்னு நினச்சி தவறாக யோசித்து வருத்தப்படாதே. இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் மனமும் சரி உலகமும் சரி மிக சிறியது. அதற்குள் பெரிய மாற்றங்களை உன் சாயப்பா நான் உருவாக்குறேன். உன் வாழ்வில் தவறு செய்தவர்களும் உனக்கு கெடுதல் செய்தவர்களும் தன் தவறை புரிந்து உணர்ந்து வருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னை வந்து நாடி சேரும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. நீ இழந்த எல்லா சந்தோஷங்களையும் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயித்தே தீருவாய். எல்லாரும் உன்னை நாடி வரும்படி நான் செய்வேன்.